சயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் டயக்ராம்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடிய கட்டாயம் வந்தே தீரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் வரப்போகுது, அதே மாதிரி 4 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் வரப்போகுது. இது ரெண்டுமே ஃபிசிக்ஸில் ஒன்றும் கெமிஸ்ட்ரியில் ஒன்றும் கேட்பாங்க. இதுதான் பப்ளிக் எக்ஸாமுடைய பேட்டர்ன். மேக்ஸிமம் செகண்ட் மிட் டேர்ம்லையும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ பயாலஜி கம்பல்சரி கொஷின்ஸ் வராதா மேம் அப்படின்னு கேட்கலாம். வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா செகண்ட் மிட் டேர்ம் கொஷின் பேப்பர் ஒன்று பார்க்கும்போது பயாலஜிலேருந்து ஒரு கொஷினை கம்பல்சரி கொஷனில் கேட்டிருந்தாங்க. அதுவும் 2 மார்க்லேயோ இல்லை 4 மார்க்லேயோ கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எதுக்கும் அவேராக இருந்துக்கோங்க. இப்போ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். வெல்கம் டு வேதாந்து. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இப்போ எல்லாருக்குமே தியரி கொஷின்ஸாவது ஒரு அளவுக்கு நான் படிச்சிடுறேன் மேம், ஆனால் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இந்த ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்கீங்க. ஆனால் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். தியரி கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதுவே நீங்கள் படிச்சிடுறப்போ ஏன் உங்களால் ப்ராப்ளம்ஸ் படிக்க முடியாது? ஜஸ்ட் ஒரு 10 ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும் மொத்தமாகவே உங்களோட போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா. 10 கூட இல்லை, நான் வேணா சொல்கிறேன், கைவிட்டு எண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள ப்ராப்ளம் எனக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது, இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. தென் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இப்போ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட்னு நினச்சி இந்த செகண்ட் மிட் டேர்முக்கு படிக்கணும் பார்த்துடலாமா? 10 ப்ராப்ளம்க்கு கம்மியாக தான் நான் சொல்ல போகிறேன், சரியா? இப்போ நம்மளோட சாப்டர்ஸே எவ்வளோ இருக்கு? 8 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ பிசிக்ஸ்ல 2 சாப்டர், அக்கௌஸ்டிக்ஸ் இருக்கு, நியூக்ளியர் பிசிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில சாப்டர் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், சாப்டர் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இதுல கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல ப்ராப்ளம்ஸே கிடையாது. இருக்கிறதே 3 சாப்டர். அந்த 3 சாப்டர்ல நீங்க 10 கொஸ்டின்ஸ்க்கும் கம்மியான கொஸ்டின்ஸ் படிச்சாலே போதும், சரியா? அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு பயாலஜியில் 19, 20, 21, 22 இருக்கு. சில பேருக்கு 22 கிடையாது, சில பேருக்கு 21 கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தாலும் மேஜராக 7 சாப்டர்ஸ் to 8 சாப்டர்ஸ் எல்லாருக்குமே போர்ஷன்ஸ்ல இருக்கு இல்லையா? இப்போ இந்த 7 சாப்டர்ஸ்ல இருக்க 70 கொஸ்டினை நீங்க படிப்பீங்க, தியரி கொஸ்டின் படிப்பீங்க. ஆனால் 7 கொஸ்டின் ப்ராப்ளம் படிக்க மாட்டீங்களா? எஸ், யூ ஹியர்ட் மீ ரைட். நான் 7 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போறேன், சரியா? நீ வேணா கைவிட்டு எண்ணிக்கோ. அக்கௌஸ்டிக்ஸ்ல இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? 200 ஹெர்ட்ஸ் 400 மீட்டர் பர் செகண்ட், ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ரேடியோ ஆக்டிவிட்டி பேஸ்ல இந்த 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இப்போ இதை தாண்டி கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ இந்த ஏபிசிடி டைப் ஆஃப் இந்த காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது இம்பார்ட்டன்ட். தென் நம்பர் 2, 3, 4 இது எல்லாமே என்னது? pH பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஓகேவா? இதுல HNO3, NaOH இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? POH, KOH, NaOH, HNO3 மேபி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்க ரிப்பீட்டடா பார்த்து வச்சுட்டாலே போதும். இப்போ எண்ணிடலாமா எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு? 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 ப்ராப்ளம். 7 சாப்டர்ல இருக்க 70 கொஸ்டின் படிக்கிறதுக்கு 7 ப்ராப்ளமே ஈஸியா நீங்க படிச்சிடலாம். ப்ராப்ளம் இப்ப ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கா? இப்போ பயாலஜில எது மேம் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இருக்க சாப்டர்ஸ்ல 19, 20, 21, 22ல ஒரே ஒரு டயக்ராம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஜீன் குளோனிங் டயக்ராம், சரியா? ஸோ ஸ்லைடு போடுற அளவுக்கு கூட டயக்ராம்ஸ் நம்மளுக்கு பயாலஜியில் இல்லடா செகண்ட் மிட் டேர்ம் போர்ஷன்ஸ்ல. ஸோ ஒரே ஒரு டயக்ராம், அதுவும் சாப்டர் 20ல இருக்கு, தட் இஸ் ஜீன் குளோனிங். அது மட்டும் படிச்சாலே போதும். ஸோ 19 எந்த டயக்ராமும் கேட்க மாட்டாங்க. 21ல டயக்ராம்ஸே மேக்ஸிமம் கிடையாது. 22வும் மேக்ஸிமம் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மேபி கேட்கலாம். மற்றபடி உங்களுக்கு டயக்ராம்ஸே கிடையாது. ஜீன் குளோனிங் நல்லா தரவா பார்த்துக்கோங்க, அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், சரியா? இப்போ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எது, இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் எதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்தாச்சா? இந்த 7 கொஸ்டின் நம்ம படிச்சிட மாட்டோமா? எஸ், ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போங்க. அண்ட் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க டு ஃபைண்ட் என்ன அப்படிங்கறத எழுதிக்கோங்க. அண்ட் தென் என்ன ஃபார்முலா எழுதிக்கோங்க. டு ஃபைண்ட் எங்கிருந்து எடுத்து எழுதுவீங்க? கொஸ்டினை படிப்பீங்க, கிவன் வேல்யூஸ் என்னன்னு எடுத்து எழுதிட்டு கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதுதான் டு ஃபைண்ட்ல வரும், சரியா? அண்ட் ஃபார்முலா எழுத போறீங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க கொடுத்துருக்க வேல்யூஸ். லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பீங்க இல்லையா? அதை யூனிட்ஸோட எழுதணும். யூனிட்ஸ் இல்லைன்னா மார்க் போயிடும். இதை மட்டும் நீங்க பண்ணாலே போதும், ப்ராப்ளம்ஸ்ல நல்ல மார்க் வாங்கிடலாம். ஸோ என்னென்ன ஸ்டெப் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் கிவன், டு ஃபைண்ட், சொல்யூஷன்ல ஃபார்முலா எழுத போறீங்க, சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, அண்ட் லாஸ்ட்ல யூனிட்டோட ஆன்சரை எழுத போறீங்க. இந்த 5 ஸ்டெப்ஸ் பண்ணுங்க போதும், ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோல நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை எவ்ரிவன், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.